இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட் ஒன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE ஒரு மிஸ்ட்ரி சுற்றிக்கிட்டே இருக்க ராவில் மட்டும் ப்ரொமோ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்கா. அது யாருன்னு கேட்டிங்கன்னா பென்டகன் ஜூனியர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது இப்போ ரொம்ப கன்ஃபார்மான சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால பயங்கரமான ரூமர் இவரை பற்றி தான் வந்துகிட்டு இருக்கு. இவர் இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீக் ஷோவுக்கு டெபியூட் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால இந்த மூமெண்ட் வேற லெவலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க லுச்சா தரப்புலேருந்து ஒரு நல்ல ரெஸ்லர். அதனால இவர் யார் கூட மோத போறாருன்றதெல்லாம் தாண்டி இவர் எப்படி டெபியூட் கொடுக்க போறாரு, என்ன மாதிரியான ஃபியூடு போக போகுதுன்றதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட கிக் ஆஃப் ஷோன்னு ஒன்று நடந்துச்சு. அந்த கிக் ஆஃப் ஷோ WWE ஹெட் குவார்ட்டர்ஸில் நடந்துச்சு. அந்த ஷோவுக்கு லோகன் பால் இப்போ அந்த ஷோவுக்கு வந்தது மூலயமா ராவில் நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டார். இனிமேல் ரா சைடு வர போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்துச்சு. அப்படிப்பட்ட லோகன் பால் ஃபேஸாக இருக்க போறாரா ஹீலாக இருக்க போறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி லோகன் பால் ஒரு ஹீல் டர்ன் தான் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு பயங்கரமான புஷ் கிடைக்க போது ராவுலே ஒரு டாப்பஸ்ட் ரெஸ்லராக இருக்க போறாரு மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் கிக் ஆஃப் ஷோல பல விஷயம் பார்த்துருந்தோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்ச் யாருக்கு இந்த கிக் ஆஃப் ஷோல அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா இவங்களுக்கும், அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இவங்களுக்குலாம் மேட்ச் நடக்க போது பெரிய மேட்சாக பேசப்படுச்சு. அதில் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இவங்களோட மேட்சை என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கிக் ஆஃப் ஷோவாகவும் சோலோ சிக்கா வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் மேட்சை மெயின் ஈவெண்ட் மேட்சாகவும் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பிளானை மாற்றி விட்டுருக்காங்க WWE அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரியான பிளானா மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா நடக்க போகுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ரெஸ்ல்மேனியா பிளானை தூக்கி எப்படி ஒரு ரா ஷோவில் வைக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது செத் ரோலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் மேட்சை அந்த பிளானை தான் இப்போ WWE முடிவு பண்ணி மேட்ச் ஆஃப் த இயராக இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மேட்சஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மேட்சை இப்போ ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்சாக போட்டுட்டாங்க. அப்போ கிக் ஆஃப் மேட்சை ரோமன் ரிங்ஸ் மேட்ச் சோலோ சிக்கா மேட்ச் நடக்க போகுது. அதாவது ரா ஸ்டார்டிங்லேயே ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா மேட்ச் ட்ரைபிள் காம்பேட் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ராவோட மெயின் ஈவெண்ட் தான் சோலோ சிக்கா மேட்ச் கிடையாது, ரோமன் ரிங்ஸ் மேட்ச் கிடையாது, சிஎம் பங்க் வர்சஸ் செத் ரோலின்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பெரிய மேட்ச். கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரைக்கும், ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரம் வரைக்கும் ஒரு பெரிய மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் ஷோவில் கிக் ஆஃப் வைக்க போகிற ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோ சிக்கா ட்ரைபிள் காம்பேட் மேட்ச்சில் இந்த மேட்ச் கிக் ஆஃப் வைக்கிறதுலேயும் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ரோமன் ரிங்ஸை வச்சு ஏதாவது செஞ்சிருவாங்களான்ற உங்களுக்கு கேள்விகள் வரும். கிட்டத்தட்ட இந்த மேட்சை ஏன் கிக் ஆஃப் வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை தாண்டி அந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியா பிளானாக வச்சுருந்தாங்க. அதை இங்கே வைக்கிறதுனால கிக் ஆஃப் இதை வச்சுட்டு அதை மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்க. அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு இந்த மேட்சை குயிக்காக முடிக்கணும். கிட்டத்தட்ட இந்த மேட்ச் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மேட்சை குயிக்கா முடிக்கணுன்றதுக்காக இந்த மேட்சை கிக் ஆஃபா வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த மேட்சில் ட்ரீம் மேக்கர் இன்டர்ஃபியர் இருக்குமான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் படி இந்த மேட்ச் இப்படி மாற்றிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.